ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் யாராவது ப்ரொமோஷன் கொடுக்கணும், இல்லை வேற ஏதாவது கிளாத்ஸ் சம்திங் உங்களுடைய ப்ராடக்ட்க்கு நான் ரிவ்யூ கொடுக்கணும், ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது உங்கள் ப்ராடக்டில் இருக்க ரியாலிட்டி என்னவோ அதில் என்ன ரிசல்ட் இருக்கோ அது மட்டும்தான் நான் கொடுப்பேன். தவிர அது தவிர்த்து நீங்கள் கொடுக்குற டைலாக்கை நான் ப்ராம்ப்ட் எடுத்து பேசுகிறதுக்கு நான் ஆள் கிடையாது. நிறைய பேர் எங்கள் ப்ராடக்ட் இப்படி அப்படி இதோட ரிவ்யூஸ் நல்லா அழகாக வந்திருக்கு, கஸ்டமர் இது ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புகிறாங்க, வாய்ஸ் அனுப்புகிறாங்க, அப்படி இருக்கு, வாவ் இருக்கு, நீங்கள் எது மாதிரி தான் பேசணும் அது மாதிரி தான் பேசணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதை வாங்கி அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ரிவ்யூ கொடுத்து ஃபேக்காக சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கான பொழப்பும் எனக்கு கிடையாது. அந்த அவசியமும் எனக்கு வரல. ஓகேங்களா? ஸ்கின்னுன்றது ஹேர்ன்றது எல்லாருக்குமே முக்கியமானது. செலிப்ரிட்டிக்கு மட்டும்தான், நடிகைங்களுக்கு மட்டும்தான், நடிகருக்கு மட்டும்தான் கிடையாது. கான்ஃபிடென்ட் ஒருத்தவங்களுடைய ஸ்கின்னும் ஹேரில் வச்சு இருக்கு. ஓகேங்களா? அதை கெடுக்கிற மாதிரி நான் ஃபேக்கான ஒரு ரிவ்யூ கொடுத்து ஒரு நல்லா இல்லாத ப்ராடக்டை வாவ்னு சொல்லி கொடுக்கறதுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. இந்த ஒரு ப்ராடக்ட் எனக்கு வந்தது, பாலு ஹெர்பல்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. இவங்க ஹிந்திலேயே என்கிட்ட பேசுனாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் எனக்கு வந்ததே. ஹிந்தியில் பேசுனாங்க, நானும் ஹிந்தியில் பேசினேன். அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். ப்ரொமோஷன் கேட்டாங்க. நான் கான்செப்ட் ஆரம்பித்ததே காரணம் என்ன கான்செப்டை ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருக்கேன்னா, உமன் டு உமன் சப்போர்ட் ஸ்மால் பிஸ்னஸ் அவங்களுடைய ப்ராடக்ட் 4 பேருக்கு தெரிகிற மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணி கொடுக்குறேன். இது ஒரு ஹெல்ப்பாக ஃப்ரீ பெய்டாக நான் பண்ணிக்கிட்டு கொடுக்குறேன். அது இன்விசிபிளாக இருக்கட்டும், ப்ரௌனியாக இருக்கட்டும், சாரியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், என்னவா இருந்தாலும் ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அத்தனை பெண்களுக்கும் நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு என்னுடைய பேஜை நான் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இந்த யூடியூப் சேனலாக இருக்கட்டும், ரெண்டுமே நான் ஒரு பே பண்ணிட்டு ஒரு ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லாத கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன். அந்த கான்செப்டில் தான் நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன் தவிர உங்களுடைய பொருளுக்கு நான் ஒரு ஃபேக்காக ஒரு விஷயம் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் ஒரு வில்லங்கத்தனமான பொண்ணு, நான் வேற மாதிரி ஏழ்றையை கிளப்பி விட்டுருவேன். உங்களுடைய ப்ராடக்ட்ல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், உங்களோட குவாலிட்டி நல்லா இருக்கு, உங்க பிராண்ட் சூப்பர் பிராண்ட் அப்படின்னு நீங்க ஸ்டிக்கர்ல மென்ஷன் பண்றதை விட உங்க ப்ராடக்ட்ல நீங்க காமிக்கிற ஆள் மட்டும் இருந்தா மட்டும், உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தா மட்டும் எனக்கு அனுப்புங்க. தயவு செய்து என்கிட்ட அனுப்பிட்டு இப்படி ஒரு டைலாக போட்டு பேசுங்க, இந்த கண்டென்ட்ல பண்ணுங்கன்னு சொன்னா அதை நான் பண்ணவே மாட்டேன். தயவு செய்து என் லைனுக்கு வந்துட போறீங்க, நான் வேற மாதிரி பஸ்ட் ஆயிடுவேன். இது ஏமாத்து வேலை, இந்த பொழப்பு, இந்த மாதிரி ஒரு பொழப்பு பார்க்கறதுல நான் ஆள் கிடையாதுங்க. எனக்கு அந்த அவசியமும் கிடையாது. யாருடைய ப்ராடக்டையும் ப்ரொமோஷன் பண்ணி அதனால 4 பேர் வாங்கி யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்களுக்கு ஏதாவது ஹேர் ஃபாலோ இல்லை ஸ்கின்ல ஏதாவது டேமேஜோ ஏதாவது ஒன்று அவங்க போய் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு செலவு பண்ணி அந்த காசு கஷ்டப்பட்டு தான் அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் 7.5 கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் பண்ணுற ஒரு வீடியோவில் ஒரு ரீசனாக இருக்கக்கூடாதுன்றத நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்கள் டைலாக்கு நான் ஃபில் பண்ணணும்னு எனக்கு ப்ராம்ப்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஓகே, நான் சொல்கிறேன், நான் இதை யூஸ் பண்ணிட்டு 1 மந்த் கழிச்சு தான், நான் ஒன்றரை மாதம் கழிச்சு தான் நான் இது கொடுப்பேன்னு ரிசீவ்ட் ஆனதுக்கு அப்புறமா என் லைனுக்கு வந்தாங்க. நான் சொல்கிறேன், இது நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம், நீங்கள் ரிசீவ்ட் ஆகி 2-3 டேஸ்லேயே எனக்கு இது வீடியோ பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி இது சொல்கிறாங்க. ஆனால் இதை 2-3 டேஸில் இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் 1 வீக்லாவது போடுங்க வீடியோ. நான் கேட்டேன், இது 1 வீக்கில் உங்களது ரிசல்ட் காமிக்குமா அப்படின்னு கேட்டேன். இது என்னன்னா ஆக்சுவலாக ஹெர்பல் பாலு குங்குமாத்தி ஃபேஸ் க்ளோயிங் ஆயில் ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை ஃபேஸில் போட்டு நைட்டில் தூங்கணுமா, 2-3 மினிட்ஸ் சம்திங் ஏதோ ஒன்று ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ பண்ணி முடிச்சா அது ரிசல்ட் வரணும். உங்கள் ரிசல்ட் 1 வீக்கில் வருமானு கேட்டேன். ஹெர்பல் அது சீக்கிரமாக டக்குன்னு வராதுங்க, ஆனால் நீங்கள் வீடியோ போட்டுடணும்னு. நான் ஏன் வீடியோ போடணும்? ரிசல்ட் வராத ஒரு விஷயம் 1 வீக்கில் ரிசல்ட் வராதுன்னா 1 வீக்கில் நான் என்ன ரிவ்யூ கொடுப்பேன்? அவங்க சொல்லி கொடுக்குற எழுதி கொடுக்குற டைலாக்லையா? அது எனக்கு தேவை கிடையாதுங்க. அந்த மாதிரி நான் எழுதி கொடுத்து அதை நான் ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் வராது. ஓகே,
நான் இது பண்ணணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. என்னுடைய சைடில் ஹானஸ்ட் ரிவ்யூ மட்டும்தான் வரும். அதுக்கு உங்க குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னா மட்டுமே எனக்கு கொடுங்க. அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும் என்கிட்ட கொடுங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன். தயவு செய்து சொல்கிறேன், எனக்கு நீங்கள் ப்ரொமோஷன் கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்க. ஓகேவா? நான் கிளின்னு கிழிச்ச ஒருத்திய எல்லாருக்கும் தெரியும், ஓட்ட சாரிய அந்த மாதிரி நான் கிழிச்சு விட்டுருவேன். உங்களுடைய ப்ராடக்டை வந்து வாவ் வண்டர்ஃபுல் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி யாருக்கிட்ட இருக்காதுன்ற டைலாக நான் கொடுக்க மாட்டேன். நான் மனசார என்னுடைய ரிவ்யூ, என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன் தவிர நான் யாருக்கும் அடிக்கணும்னு அவசியமும் கிடையாது. யாருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் ஃபேக்காக பண்ணி என்னுடைய வீடியோக்கு என்னுடைய வார்த்தைக்கு ஒரு வேல்யூ கொடுக்குற ஃபாலோவர்ஸ்க்கு நான் தப்பாக ஒரு விஷயம் நான் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் என்னைக்குமே நான் அந்த விஷயத்துக்குள்ளே நான் போக மாட்டேங்க. ஸோ எனிவே எல்லாருக்கும் நான் சொல்ல வர்றது கருத்து என்னென்னா, உங்களுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. உங்கள் சாரியாக இருக்கட்டும், இன்விசிபிள் இருக்கட்டும், ப்ரௌன் இருக்கட்டும், கேக் இருக்கட்டும், சம்திங் இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கட்டும், ஸ்கின்னுக்கான விஷயங்கள் இருக்குது, வாட் எவர் இட் இஸ். ஊருக்கா கூட ஒன்று வந்ததுங்க, அந்த ஃபிஷ்ஷில் வந்து பண்ணி அனுப்புனாங்க. அது அப்படியே ரிட்டர்ன் போட்டேன். நான் என்னோட இன்ஸ்டா பேஜில் நான் போடலை. இதுக்கு முன்னாடிலாம் நான் போட்டிருக்கேன். ஊருக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அது ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நான்வெஜ் ஸ்மெல்லே வரல. வெங்கீஸ் ஃபுட்டு அவங்கக்கிட்டேருந்து வந்தது. சிக்கன்து, எறாது, ஃபிஷ் இது வந்துச்சு. ஸ்மெல்லே வரல ஓப்பன் பண்ணால். அவ்வளோ அழகாக அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணாங்க. வத்த குழம்பு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க வெங்கீஸ் ஃபுட்டில். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமிச்சு போய் நான் பார்த்து அவங்களுக்குலாம் நான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன். சாம்பார் பொடியிலேருந்து ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய விஷயங்கள் எனக்கு வரும்போது அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதோட குட் ஃபீல் மட்டும்தான் குட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்படி பேட் எக்ஸ்பீரியன்ஸு நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன்னா, அதே மாதிரி தான் குட் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். இது ப்ரொமோஷன் கிடையாது. இது ஒரு வார்த்தை தான். ப்ரொமோஷனுக்கான ஒரு வார்த்தை மட்டும்தான் தவிர அதர்வைஸ் நான் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. என்னை சுற்றி இருக்கவங்க கோ ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், என்கிட்ட நல்லா பழகுனவங்க இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் நான் யார், நான் எப்படி, என்னுடைய என்னுடைய கேரக்டர் என்ன அப்படின்ட்டு. சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து வயிற்றுச்சலில் பொறாமையில் பேசுகிற எந்த டேஷுங்களுக்கும் நான் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாதுன்றது தான் என்னோட இது. இப்போ எனக்கே வந்து பேட் கமெண்ட்ஸ் யாராவது ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், இப்போல்லாம் நான் ரிப்போர்ட் போட்டு பிளாக்ல போட்டு விட்டுறேன். முடிஞ்சிருச்சு. என்னுடைய குணம் எனக்கு தெரியும். என் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒரு சுயநலத்துக்காக ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி அப்படியே பிரேக் ஆகி போயிடுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து கடவுள் என்னைய தப்பிக்க வச்சிருக்கான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிட்ட. ஸோ இது 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 இந்த சாக்கடைங்கெல்லாம் நகர்த்திட்டு நான் இன்னைக்கு அருமையா, அழகா, ஹாப்பியா என்னோட லைஃப் ஸ்டைல மூவ் ஆன் ஆகுறேன்னு காரணம்னா கடவுள் எனக்கு கொடுத்த பிளெஸ்ஸிங். நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா அது நல்லதுக்கே பண்ணணும், நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது பார்த்து பார்த்து பண்றேன். என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நல்ல எண்ணங்களோட நல்ல நினைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்றத அந்த கேரக்டர் வைஸ் இருக்கிறவங்கள பார்த்து பார்த்து நான் வந்து பழகிக்கிறேன். இல்லையா ஹாய் ஹலோ பாய் அவ்வளோதான், அந்த லிமிட்டு தான். ஸோ இப்படி சரி ஓகே டன், இதெல்லாம் வேண்டாம் விடுங்க. இப்போ நான் உங்ககிட்ட கடைசியாக சொல்ல வரது என்னன்னா, நீங்க எனக்கு ப்ரொமோஷனுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது யாரா இருக்கட்டும், லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரீயாக தான் பண்ணி தருவேன். உமன் டு உமன் சப்போர்ட்டில் நான் ஃப்ரீயாக தான் பண்ணி தருவேன். எந்த ஒரு காஸ்ட்டும் நான் வந்து கேட்க மாட்டேன். ஆனால் உங்கள் குவாலிட்டி என்னவோ அந்த குவாலிட்டி மட்டும் தான் நான் பேசுவேன். அதுக்கு மீறி கண்ணே மணியே முத்தே அது மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் இன்க்ளூட் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது. வேற வழி இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. லைனுக்கு வந்தீங்கன்னா நல்லா வாங்கி கட்டிப்பீங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்தீங்கன்னா ஒழுங்கு மரியாதை உங்களுடைய குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்க. எனக்கு அவ்வளோ கோவம் வருது, அவ்வளோ கோவம் வருது. கொடுத்துட்டு என்னவோ ரூல்ஸாக பேசுகிறாங்க, என்னவோ இதுக்கு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் என் அக்கௌண்ட்டில் போட்ட மாதிரி. இந்த ஒரு வாரத்தில் போடணுமா, ஒரு வாரத்தில் ரிசல்ட் காமிச்சா நான் போடுவேன். எனவே சொல்ல வேண்டியதெல்லாம் விஷயங்கள் சொல்லிட்டேன். பாய்.